பல இடத்துல சில சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வருவது நீங்க இவ்வளவுதான் காண்பிக்கிறதற்கல்ல, உங்களை நடத்துகிறவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக. பவுலின் கையில் அந்த விஷப்பூச்சி கடிக்கிறதற்கு கர்த்தர் அனுமதித்தது, மெலித்தா தீவில் போகும்படி அனுமதித்தது கர்த்தர். ஆமென். பவுல் சொன்னதுனாலதான் அத்தனை பேரும் அந்த தீவுக்குள் வருகிறார்கள். எல்லாரும் விறகு எடுத்து போடும்போது அத்தனை விறகு இல்லாத ஒரு விஷப்பூச்சி சரியா பவுல் எடுத்து விறகுல இருந்து அந்த விறகுல இந்த விஷப்பூச்சி அப்படியே விழுந்து செத்திருக்க வேண்டியது. அது விழுந்து சாகாம சரியா பவுல் கையை கவ்வி அது தொங்கிட்டு இருந்துட்டான். எல்லா கண்களும் பார்த்து ஆமென் சரியா பவுல் கையில கவ்வ விட்டு ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்த ரீசன் என்ன? இந்த இடத்துல நமக்கு பல கேள்விகள் வரும். ஆண்டவர் நீங்க சொல்லிதானே ஆண்டவர் வந்தேன், நீங்க சொல்லிதானே ஆண்டவர் இப்படி வந்தேன், திரும்ப திரும்ப ஏன் ஆண்டவர் என் லைஃப்ல இப்படி அனுமதிக்க விட்டுறீங்க? இப்படி பல கேள்விகள். உண்மையிலே பவுலுக்கு ஏற்கனவே அவர் ஒரு இடத்துக்கு போனோம்னு தீர்மானிச்சிருந்த போதுதான் கர்த்தர் வேண்டாம் தடுத்து அவர் ஒரு ட்ராக்கை நியமிச்சு அப்படி வந்த ட்ராக்ல தான் இவ்வளவு சந்திக்கிறார். ஒரு கொடுங்காட்டை சந்தித்து முடிஞ்சிச்சு நினைச்ச இடத்துல சொல்றார், நீங்க எல்லாரும் இதுல விழுவீங்க ஆனா சாக மாட்டீங்க சொல்லி அங்க தப்பிச்சு மெலித்தா தீவுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சு மெலித்தா தீவுல கொஞ்சம் வந்து ஆறுதல் அடையலான நெருப்பை போட்டு அந்த குளிர்ல காயலான்னு இருந்தா அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கிறார். ஆமா, விஷப்பூச்சி அத்தனை பேர் பார்த்து இப்போ சொல்றாங்க இவதான் கொலைபாதகன். ஏற்கனவே பூச்சி கவ்வினதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியல. அது போக என்ன சுற்றி இருக்கிறவங்க பேசுற வார்த்தை இதுக்கு நான் இந்த இடத்துல நான் பாருங்க, பவுல் ஒரு பதட்டமும் படல, யாருக்கு எந்த பதிலும் சொல்லல. பதறாதீங்க, பதில் சொல்லாதீங்க. கர்த்தர் சிலதை அனுமதித்தார் என்றால் கர்த்தர் பதில் சொல்லுவார். என் லைஃப்ல அனுமதிக்கப்பட்ட காரியத்துக்கு பரலோகம் பதில் சொல்லும் என்று நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துல பதில் வந்துச்சுல. பவுல் எந்த பதிலும் சொல்ல, அந்த பூச்சியை உதறி போட்டார். இப்ப அத்தனை பேரும் எவெல்லாம் அவரை குறித்து ஒரு அடையாளமா பேசின அத்தனை பேர் இப்ப வாய் சொல்லுது இவன் தேவனா இருப்பானோ. அப்ப ஏன் இங்க வந்து இதை கவ விட்டார் என்றால், பவுலே நீ யார் என்பதை காண்பிப்பதற்கல்ல, உன்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை. இவ்வளவு நாள் இந்த தீவாருக்கு இந்த விஷப்பூச்சிக்கு வல்லமை தான் பெருசுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால இந்த பூச்சி யார கவ்வினாலும் அவங்க கதை முடிஞ்சிச்சுன்னு அவங்க ஒரு நினைவுல இருந்தாங்க. ஆனா இன்று முதல் அவர்களுக்கு தெரிய போவது இதை விட வல்லமையான ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை.